நீட்டு பிரச்சனையே முடியலைங்க, அதுக்குள்ளே அடுத்த புயல் கிளம்பிருச்சு. நம்மளுடைய சிபிஎஸ்சி 12th ரிசல்ட். 12th ரிசல்ட் வந்தவுடன் நிறைய பசங்க வந்து என்னடா இது நான் வாங்கின மார்க்கே கிடையாது, எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின மார்க் இது கிடையாது, இது நான் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பசங்க டிப்ரெஷனில் போய் அழுது போராட்டம் பண்ணி இது எங்கள் மார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த தடவை வந்து மார்க் வந்து ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்கில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படின்னா என்னென்னா, பசங்க எழுதின மார்க் ஷீட்டை வந்து எக்ஸாம் பேப்பரை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்லோட் பண்ணது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அப்லோட் பண்ணி அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. சரி, அவங்கவுங்க பேப்பருக்கு தான் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் அதுவும் இல்லைங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து மாறி மாறி அப்லோட் பண்ணி எவன் பேப்பருக்கோ எவனுக்கோ மார்க் போட்டு பசங்க எல்லாருமே வந்து தன்னுடைய மார்க் இல்லை அப்படின்றத இன்னைக்கு வந்து போராட்டத்தில் இறங்கி அதில் வந்து வேதாந்த் அப்படின்ற ஒரு பையன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி தன்னுடைய மார்க் ஷீட் கேட்டிருக்கான். ரீஎவாலுவேஷன் போட்டு மார்க் ஷீட் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மார்க் ஷீட் அவனுடைய எக்ஸாம் பேப்பர் கேட்டிருக்கான். அதை அனுப்பிச்சிருக்கான். போகும்போது பார்த்தா அது வந்து அவனுடைய எக்ஸாம் பேப்பரே இல்லை. ஸோ இது என்னுடைய எக்ஸாம் பேப்பரே இல்லை, எனக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் பேப்பருக்கு எனக்கு மார்க் தருவீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி கேட்கும்போது எந்த பதிலுமே இல்லாமல் அதுவும் அதுக்கு அந்த ரீஎவாலுவேஷனுக்கும் காசு கேட்டிருக்காங்க. ஒரு பசங்களும் ரீஎவாலுவேஷன் போகும்போது அதுக்கும் காசு. ஸோ நல்ல ஒரு ஸ்கேமிங் நடந்திருக்கு. அந்த மார்க்கை வந்து அவன் வந்து சரி இவங்க பதில் தர மாட்டேங்கிறாங்களேன்னு ட்விட்டரில் போட்டிருக்கான். ட்விட்டரில் போட்ட உடனே அவனை வந்துட்டான் பாடுறா இன்னொரு பாகிஸ்தானி நம்ம நாட்டை கேவலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி யார் போட்டிருக்கான்னா, டிடியில் வேலை பார்க்குற ஒரு டாப் ஜேர்னலிஸ்ட். எந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து இதாயிடுச்சுன்னு பாருங்களேன். அதாவது இந்த சிஸ்டம் எதிர்த்து கேள்வி யார் கேட்டாலும் வந்து அவன் வந்து ஒரு தீவிரவாதி, இல்லைன்னா பாகிஸ்தானி, இல்லைன்னா வந்து ஒரு ஆன்டி நேஷனல், ஆன்டி ஹிந்து, அந்த மாதிரி. நல்ல வேலை அவன் வந்து ஹிந்து பையன். இதே வந்து ஒரு முஸ்லீம் பையனாக இருந்திருந்தானா ஜஸ்ட் இமேஜின், அவனுக்கு வந்து நியாயமே கிடைச்சிருக்கிறது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எல்லா பேரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதோடைய பேப்பர் கரெக்ட் ஆகி அவனோட கரெக்ட் பேப்பர் கிடச்சி அவனுக்கு கரெக்டான மார்க் கிடச்சி அந்த ஜேர்னலிஸ்ட் இவனுக்கு வந்து சாரின்னு ஒரு நொட்டி இருக்காரு. இது வந்து ஒரு பையனுக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிஸ்டர் ராஜ்மோகன் சார் எங்கே இருக்கீங்க? மரக்கண்டை நட்டு முடிச்சிட்டிங்களா? ஸ்கவுட் யூனிஃபார்ம் போட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா? இதை பற்றி நீங்களும் உங்கள் கவர்மெண்ட்டும் எப்போ பேச போகிறீங்க? கிளாரிட்டி இல்லாமல் ஒரு